الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. 2024 ஆண்டை கழித்துவிட்டு 2025 என்ற ஒரு புதிய வருடத்திலே அதனுடைய முதலாவது மாதத்தின் இறுதியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மில் பெரும்பாலான மக்கள் நாம் அனைவரும் எதிர்பார்ப்பது, ஆசைப்படுவது எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றால், கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடிகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இதுவெல்லாம் இந்த ஆண்டிலே நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. கடந்த ஆண்டிலே நமக்கு ஏற்பட்ட நோய், கொடூரமான ஆரோக்கிய இழப்புகள் இதுவெல்லாம் இந்த ஆண்டிலே நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது.
கடந்த ஆண்டு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திலே ஏற்பட்ட தீமைகள், பாவங்கள் இதுவெல்லாம் இந்த ஆண்டிலே அதிகரித்து விடக்கூடாது. நாம் நிம்மதியாக சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையானது நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய உறவுகளும் இந்த உலகத்திலே நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் பலவிதமான லட்சிய கனவுகளோடும் தான் இந்த ஆண்டை நாம் எதிர்பார்த்து இதிலே பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன எதிர்பார்த்தாலும், என்ன ஆசைப்பட்டு எவ்வளவு பெரிய லட்சிய கனவுகளோடு நாம் நம்முடைய வாழ்நாளை நடத்தி காட்டினாலும் அல்லாஹ் படைத்த இந்த உலகமானது எப்படி இருக்கும், இது எப்படிப்பட்டதாக மாறிவிடும், எப்படிப்பட்ட சூழலை நாம் சந்திக்க வேண்டியது வரும், நாம் எப்படிப்பட்ட மக்களாக மாறப் போகின்றோம், நாம் எதை நாம் முன்கூட்டியே தயாரித்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரும் நமக்கு ஏராளமான முன்னறிவிப்புகளை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹுவின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், மக்களே, உங்களிடத்தில் ஒரு காலம் வந்தால் அதற்கு அடுத்து வரக்கூடிய காலம் அதைவிட மோசமானதாகத்தான் இருக்குமே தவிர ஒரு காலத்திலும் சிறப்பானதாக அமைந்து விடாது என்று அல்லாஹுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையான முன்னறிவிப்பை செய்து காட்டுகின்றார்கள். புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே 7068வது செய்தியாக இதை நம்மால் காண முடிகின்றது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள், இப்பொழுது ஒரு காலத்திலே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அந்த காலம் எப்படி இருக்கின்றதோ அதை விட கொடூரமானதாக, மோசமானதாக, நீங்கள் எதிர்பார்க்காததாக, நீங்கள் எதிர்வரக்கூடிய அடுத்த காலகட்டம் மிக மோசமானதாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்து காட்டுகின்றார்கள். என்றால் இந்த உலகத்திலே பலவிதமான ஆசையோடும் எண்ணத்தோடும் எதிர்பார்ப்புகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அப்படி என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், அப்படி என்ன இந்த உலகம் எப்படி மாறும், எப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படும், இந்த நேரத்தில் ஒரு மூமினான முஸ்லிமான ஒரு நல்லடியானாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்த வேண்டும் என்றால், இம்மையிலேயும் நாளை மறுமையிலேயும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நாம் எப்படிப்பட்ட முன்னறிவிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதற்கு நாம் முன்கூட்டியே நம்மை தயார் செய்தவர்களாக, எதையும் எதிர்பார்த்தவர்களாக, எந்த நேரத்தில் எது நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையானது நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் சொன்ன முன்னறிவிப்புகளை, இந்த உலகம் என்னவாக மாறும், எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்ற செய்திகளை எல்லாம் நாம் இந்த ஜும்மாவுடைய நாளிலே தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுமோ, இந்த உலகம் என்னவாக மாறப்போகுது, எப்படிப்பட்ட நிலைமை இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இந்த உலக அழிவு நாள் வருவதற்கு முன்னதாகவே நாம் நம்முடைய மனதை எப்படிப்பட்டதாக தயார் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதித்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமானது கிடையாது. எந்த நேரத்திலும் அல்லாஹ் விதித்த மரணம் நம்மை அடையலாம். எந்த நேரத்திலும் திடீரென்று அதை எந்த நேரத்திலும் திடீரென்று அந்த மரணம் நம்மை அடையலாம். அந்த மரணத்திற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே நாம் அமைக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நாசம் செய்து விட்டோம் என்று சொன்னால், இந்த உலகம் எப்படி ஆனாலும் சரி நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மரணத்தை ஒட்டிதான் இருக்கின்றது என்பதை முதலிலே நாம் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது தொண்டை பிடிக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் சரி, மரணம் நம்முடைய அந்த வாழ்க்கையில எந்த நேரத்தில் வருகின்றதோ அதற்கு முன்னதாக நாம் அதிகமான நன்மையான காரியங்கள் செய்த மக்களாக இந்த பூமியிலே இருந்து நாம் எப்படிப்பட்ட நேரத்தில் மரணம் நம்மை அடைந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி பொருந்திய நிலையிலே அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியாராக மரணிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்கள், முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். மனிதர்களே,
உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்கள். மக்களே, ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், இருள்கள் சூழ்ந்த குழப்பங்கள் அதிகமானதாக இருக்கும். அந்த நேரத்திலே காலையிலே ஒருவன் மூமீனாக இருப்பான், மாலையிலே அவன் காபிராக மாறிவிடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், மாலையிலே ஒருவன் மூமீனாக இருப்பான், காலையிலே அவன் காபிராக மாறிவிடுவான். இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி இந்த மார்க்கத்தையே அவன் விட்டு விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை செய்து காட்டுகின்றார்கள். குழப்பங்கள் அதிகமாகுமா? நன்மைகள் செய்வதற்கான அந்த சூழல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லினார். அப்படி குழப்பங்கள் அதிகமாக வருவதற்கு முன்னாலேயே விரைந்து நன்மையான காரியங்களை, நற்செயல்களை நீங்கள் அதிகம் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் காலையிலே மூமியனாக இருக்கக்கூடியவன் மாலையிலே காபிராக மாறிவிடுவான், மாலையிலே மூமியனாக இருக்கக்கூடியவன் காலையிலே காபிராக மாறிவிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பலமில்லாததாக, நம்முடைய இஸ்லாமிய ஈடுபாடுகள் பலமில்லாததாக போய்விடுமோ என்ற அச்ச உணர்வு நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட வேண்டும். பொருளாதாரமோ, நோயோ, நெருக்கடியோ, சமூக சூழல்களோ எதுவோ எப்படியோ போய்விட்டாலும் பரவாயில்லை, ஆனால் நம்முடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையோ மார்க்க ரீதியான தொடர்புகளோ இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டியதை போல் வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அப்படிப்பட்ட மரணமாக நம்முடைய மரணம் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், நம்மை விட நஷ்டவாளிகள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. நம்மை விட கை சேதப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு, எந்த நேரத்திலும் மரணம் நம்மை அடையக்கூடிய அந்த சூழலில் ஈமான் உறுதி பெற்றவர்களாக, அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக, என்ன ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தி பெற்ற ஈமானை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ்வின் தூதர், சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர், ஈமான் உறுதிக்கு எடுத்துக்காட்டானவர். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டக்கூடிய என்னுடைய இறைவா, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் நம்முடைய ஈமான் உறுதி, நம்முடைய சூழல் கண்ணுக்கு முன்னால் ஏதேனும் ஒரு பாவங்களோ அநியாயங்கள் ஏதோ ஒரு அக்கிரமம் நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்ததென்றால் ஷைத்தான் வலை விரிக்கின்றான், உடனே வீழ்ந்து விடுகிறோம், நம்முடைய ஈமான் கேள்விக்குறியாக போய் விடுகின்றது. அந்த நேரத்தில் மரணம் நம்மை அடைந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையிலே காலையிலே மூமீனாக இருக்கக்கூடிய நாம் மாலையிலே என்னவாக போகிறோம்? மாலையிலே மூமீனாக இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் காலையிலே என்னவாக போவோமோ என்ப அச்சம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க நாம் அடித்தளத்தை, நம்முடைய அஸ்திவாரத்தை கனமானதாக பலமானதாக போடவில்லை என்று சொன்னால், எதிர் வரக்கூடிய உலகம் இப்பொழுது இருப்பதை விட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல கடும் மோசமானதாகத்தான் இருக்கும். நம்முடைய வார்த்தையே இப்பொழுது எப்படி இருக்கு? என்னடா உலகம், இது நடக்குதே, அது நடக்குதே, அப்படி இருக்குதே, இப்படி இருக்குதே என்று இப்பவே வயிற்றிலையும் வாயிலையும் அடிக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள் அடுத்து வர்றது சாதாரணமா இருக்காது, அதைவிட மோசமானதாக இருக்கும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் நம்முடைய ஈமானுக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் எல்லாம் வரும் என்பதை முன்கூட்டியே நாம் அச்ச உணர்வோடு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறையை, நம்முடைய குடும்பத்தை, நாம் மரணித்து மண்ணோடு மண்ணாக போனாலும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய மக்களும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர்களுக்கும் ஈமான் உறுதியை சொல்லிக் கொடுத்தவர்களாக நாம் மரணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அதற்கு அழகிய உதாரணமாக நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மரணம் நெருங்குது, மரணத்தினுடைய சக்கராத்தினுடைய வேதனையில் இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைக்கிறாங்க, அழைச்சு சொல்லி காட்டுறாங்க, எனக்கு இங்க இந்த சொத்து பத்துகள் இருக்குது, எனக்கு இங்க இந்த காசுகள் வர வேண்டியது இருக்குது, மக்களை நீங்கள்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்காக நான் பல செயல் திட்டங்களை வச்சிருக்கிறேன், அது இது என்று யாக்கூப் நபி சொன்னாங்களான்னு பார்த்தா கிடையாது.
யாக்கூப் நபி மக்களை அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, என் அருமை மக்களே, நான் மரணித்து போய்விட்டால் எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள்? ஒரு நபி தன்னுடைய பிள்ளைகிட்ட கேட்கிற வார்த்தை என்னன்னா, எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க, எப்படி எல்லாம் அவங்கள வார்த்தை எடுத்திருப்பாங்க, அப்படிப்பட்ட மக்களும் எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு பரிசோதிக்கிறாங்க. மரண தருவாயில சக்கராத்து வேதனையில இருந்து கொண்டு அந்த வார்த்தையை மக்கள் கேட்டுட்டு என்ன பதில் சொல்றாங்கன்னா, நீங்க யாரு வணங்குனீங்களோ, உங்களுடைய வாப்பா இஸ்ஹாக் யாரை வணங்கினார்களோ, அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரை வணங்கினார்களோ அந்த அல்லாஹ்வை மட்டும் தான் நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று யாக்கூப் நபிக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய மக்களுக்கு ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, மார்க்கம்னா என்ன என்பதை தன்னுடைய குடும்பத்தினுடைய அஸ்திவாரத்தை போட்டுவிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்ததை போல நம்முடைய மக்களுக்கு காசு பணம் சேர்த்துவது, படிப்புகளை சேர்த்துவது, அவங்களுக்கான சொத்து பத்துக்கள், நகை நட்டுகள், ஆடை ஆபரணங்கள், இதுவெல்லாம் இரண்டாம் பட்சமாக நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும். முதலாவதாக தெரிய வேண்டியது எதுவென்று சொன்னால், என்னுடைய பிள்ளை ஈமான் உறுதியோடு இருக்கின்றதா, என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுகள் நான் மரணித்து போய்விட்டாலும் எனக்கு பின்னால் இந்த ஈமான் உறுதியோடு என்னுடைய குடும்பம் இருக்கக்கூடிய வகையிலே என்னுடைய சமூகமானது மாறுமா, இல்லை இந்த சமூகத்திலே அடுத்து இருக்கக்கூடிய அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் கட்டுப்பட்டு நாசமாகி விடுமா என்ற அச்ச உணர்வு இப்பொழுதே நமக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால், நம்முடைய மரணம் எந்த நேரத்திலும் நம்மை நெருங்கி நாம் மரணித்து போய்விட்டோம் என்றால் நம்முடைய குடும்பத்தினுடைய நிலை என்னவாகும் என்பதை இதை நினைத்து பயப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர, காசு பணமோ பொருளாதாரமோ நோயோ அதுவோ இதுவோ எல்லாம் இரண்டாவதாக போக வேண்டும் என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் முதலாக இறை செய்தியை இறக்குகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைச்சியை இறக்கிட்டு, நபியே வஅன்தி ரஷீரத்துக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு எச்சரிக்கை செய்வீராகன்னு சொன்ன உடனேயே குடும்பத்தை எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்துல் மனாப் குடும்பத்தாரே இங்க வாங்க, என் மாமி மகள் சஃபியாவே இங்க வாங்க, என் அருமை மகள் பாத்திமாவே இங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிறருக்கெல்லாம் உபதேசம் செய்வதற்கு முன்னால் தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன உபதேசம் செய்கின்றார்கள் என்றால், இந்த உலகத்தில் முகமது ஆகிய நான் உங்களுக்கு ஏதேனும் செய்யணும், பிடிக்கணும், நீங்க ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா அதை உங்களுடைய உறவு என்ற அடிப்படையில், உன்னுடைய தந்தை என்ற அடிப்படையில் என்னால் எதை செய்துவிட முடியும். ஆனால் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் நாளை மறுமை நாளை உருவாக்கக்கூடிய அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் உங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அந்த நேரத்தில் ஒரு நபியினுடைய மகள் என்ற காரணத்திற்காகவோ, நபியினுடைய குடும்பத்தார் என்ற காரணத்திற்காகவோ என்னால் உங்களுக்கு எதையும் செய்துவிட முடியாது என்று அல்லாஹ்வின் தூதரே பயந்து நடுங்கி எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் என்றால், நம்முடைய குடும்பத்தை இந்த விஷயத்திலே நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டு என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் சந்திக்க இருக்கக்கூடிய உலகம், நம்முடைய தலைமுறை எப்படிப்பட்ட உலகத்தை பார்க்க இருக்கின்றது என்பதை கொஞ்சம் நம்முடைய மனக்கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான முன்னறிவிப்புகளை செய்கின்றார்கள். இந்த உலகம் என்னவாக மாறப் போகின்றது என்பதனுடைய முதல் விஷயத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், மக்களே, உலக அழிவு நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் விபச்சாரம் அதிக அளவிலே நடைபெறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார். எந்த அளவிற்கு நடைபெறும் என்றால், நடு தெருவிலே வந்து நின்று கொண்டு விபச்சாரத்திற்கு அழைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சமுதாயத்திலே உருவாகும் என்று, வீதிக்கு வீதி இந்த விபச்சாரமானது பல்கி பெருகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னைக்கே எப்படி இருக்கின்றது, இனி அடுத்து வருவது எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் நாம் உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கே நம்முடைய சமுதாயம் இந்த விபச்சார விஷயத்திலே எப்படி வெட்க உணர்வு என்பது துளி அளவு கூட நம்முடைய சமூகத்தில் இன்னைக்கு கிடையாது. அந்நிய ஆண்களை ஈர்க்கக்கூடிய வகையிலே சர்வ சாதாரணமாக இன்னைக்கு ஆபாச ஆடைகளை பிற மத மக்கள் அணிவது என்பது வேறு பக்கம் இருந்தாலும், நம்முடைய சமுதாய மக்களுடைய ஆடை அலங்காரங்கள் இன்றைக்கு எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. இன்ஸ்டாகிராம் என்ற பெயரிலே, பேஸ்புக் என்ற பெயரிலே, யூடியூப் சேனல்கள் என்ற பெயரிலே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அரை குறை ஆரையோடு
அந்நிய ஆண்களுக்கு முன்னால் இன்றைக்கு கண் குளிர்ச்சியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அணியக்கூடிய ஆடைய நல்ல மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு என்னை பாருங்க, நான் செய்த காரியம் பாருங்க, எதை எடுத்தாலும் ஒரு செல்ஃபியும் ஒரு ஸ்டோரியும் ஒரு ஸ்டேட்டஸும் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. யாருன்னு பார்த்தா எங்கேயோ ஒரு மூலையில நடப்பதில்லை, நம்ம வீட்டில் இது நடந்து கொண்டிருக்கிறது. வயது வந்த பெண்கள் இன்றைக்கு அலங்காரப்படுத்துவதை எதற்காக வேண்டி? வீட்டில் இருக்கிற வாப்பா பார்க்கணும்னா, அம்மா பார்க்கணும்னா, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர், தான் படிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய நபர், தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர், அருகிலே தெருவிலே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய அழகை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் வர்ணம் தீட்டுபவர்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட காலம் வரும் என்று சொல்கின்றார்கள் தெரியுமா? மக்களே, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், மக்களே, உலக அழிவு நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் 50 பெண்களுக்கு ஒரு ஆண் இருக்கக்கூடிய வகையிலே ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஆண்களுடைய அந்த சராசரி விகிதமானது மெல்ல மெல்ல குறைந்து குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை தாறுமாறாக மாறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. 50க்கு 1னா 500க்கு 10, 5000க்கு 100, 50,000க்கு 1000, 5 லட்சத்துக்கு எவ்வளவு கணக்கு போட்டு 5 கோடிக்கு இப்ப இருக்கிற கோடி கணக்கில் வச்சுட்டு இனி அடுத்து நம்முடைய நாட்டில் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையும் கணக்கிட்டு பார்த்து கொண்டு மனித சமுதாயம் ஆண்களுடைய விகிதம் எப்படி இந்த உலகத்திலிருந்து இல்லாமலாகி பெண்களுடைய எண்ணிக்கை எப்படி தாறுமாறாக மாறும் என்பதை இன்னைக்கு ஆய்வு செய்து சொல்றான். ஆணுடைய குரோமோசோம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து 2 குரோமோசோம்கள் இணையக்கூடிய அந்த நேரத்தில் XY குரோமோசோம்கள் இணைந்தது என்று சொன்னால் அது ஆண் குழந்தையாக பிறக்கும். XX குழந்தை அந்த குரோமோசோம் இணைந்தது என்று சொன்னால் அது பெண் குழந்தையாக பிறக்கும் என்று சொல்லிவிட்டு சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லி காட்டுகின்றது, இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரம், இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரீகத்தினால் ஏற்படக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களினால் சமூக சீதோசன சூழ்நிலைகளின் காரணமாக ஆண் இனத்தை உருவாக்கக்கூடிய X அந்த Y இன அந்த குரோமோசோம் என்பது அழிந்து கொண்டே வருகின்றது என்று இன்றைக்கு ஆய்வு செய்து சொல்லி காட்டுகின்றார்கள். இனி நாள் செல்ல 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 ஆண் குழந்தைகள் இந்த சமூகத்திலே பிறக்காது. ஆண்களுடைய எண்ணிக்கை கம்மியாகும், பெண்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய மக்களுடைய நிலைமைகள் என்னவாக இருக்கும்? இன்னைக்கு பல்கி பெருகி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு முன்னாலேயே இவ்வளவு உபச்சாரங்கள், ஆபாசங்கள், அசிங்கங்கள் போட்டி போட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த விபச்சார சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு தலை தூக்கும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட உலகமாக இந்த உலகம் மாறப் போகின்றதோ என்ற ஒரு அச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், உலக அழிவு நாள் நெருங்கும் பொழுது மக்களே போதை பழக்கமானது தாறுமாறாக அதிகரிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இந்த போதை பொருள் பழக்கத்தை பத்தி நாம் விவரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சர்வ சாதாரணமாக இன்னைக்கு மூளை முடுக்குகள் எல்லாம் வயது வித்தியாசம் இல்லாமல், ஒரு காலத்திலே பெரியவர்கள் தான் புகை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு எப்படி இருக்குது? சின்ன பையன் மூளையில நின்று கொண்டு ஒரு காலத்துல ஒளிஞ்சு நின்று தம் அடிச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு கையில ஒரு ஸ்கூல் புக்கு, கையில அவனை விட பெரிய ஒரு சிகரெட்டை கையில வச்சுட்டு ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கிறான். இன்னும் கஞ்சாக்களும் போதை பொருட்களும் அபினுகளும் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு கை மாறி கொண்டிருக்குது. அதை சாப்பிடுறான், போதை அதிகமாகுது, காசு வேணும், அந்த போதைக்கு அடிமையாகி அந்த நேரத்துல எங்க காசு கிடைக்கும் என்று தேடுறான், வீட்டுல திருடுறான், அம்மாவோட செயின் அத்துட்டு போறான், அதை தர மறுத்த தாயை தந்தையை வெட்டி கொள்றான். எங்க சின்ன சின்ன குழந்தைகள் ஆபரணங்களை அணிந்து கொண்டு ரோட்ல விளையாண்டு இருக்காங்களோ அந்த ஒரு சிறிய துண்டு தங்கத்தை திருடுவதற்காக கழுத்தை திருகி கொலை செய்கிறான். என்னெல்லாம் அக்கிரமங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதை விட இன்னும் மோசமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்றால் சமீபத்தில் இந்த போதை கலாச்சாரம், இந்த போதை அனாச்சாரத்தினாலே நம்முடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன்
பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல விநாயகர் சதுர்த்தி என்ற ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. அங்க சிலைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் நான் ஸ்டாப்பா டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறான். அவன் நிறுத்தவே மாட்டேங்கிறான். அவனை போய் அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, டே பாய் பாய் என்று கூப்பிடுகின்றார்கள். யாருப்பா அது ஒரு கூட்டத்துக்குள்ள இவனை போய் பாய் பாய்னு கூப்பிடுறாங்களா கேட்டா, அவனுக்கு வயது ஒரு 18 இருந்து 20க்குள்ள இருக்கும். அவனை நிறுத்த முடியல. அவனை ஒரு நிறுத்தி நீ யாரு என்ன ஏது என்று அவனை கேட்க முடியல. உன் பேர் என்ன என்று கூட அவனுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. காரணம், கஞ்சாவை அடித்து கொண்டு போதையை ஏற்றிக்கொண்டு நான் என்ன செய்யறோம் என்று பட்டையை போட்டுக்கொண்டு மாலையை போட்டுக்கொண்டு சிலைக்கு முன்னாலே நான் ஸ்டாப்பாக டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கின்றான். கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவனை உசுப்பேத்தி விட்டு கொண்டிருக்கின்றார்கள். பிறகு விசாரித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த பையன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருந்த ஒரு பையன், குர்ஆனை ஓதின பையன், தப்லீகுக்கு சென்ற பையன். அவனுடைய வாழ்க்கையிலே தவறான ஒரு நட்பு உணவு அந்த உறவுகள் எல்லாம் ஏற்பட்ட அந்த நேரத்தில் இந்த போதை கலாச்சாரத்தினால இன்னைக்கு இந்த ஆட்டம் ஆடுறாம்பா என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் இனி என்னவெல்லாம் ஆகும்? நீ எப்படி நம்முடைய சமூகம் மாறும்? எப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்படும்? இப்படி விபச்சாரத்திலே மூழ்கியவர்களாக, மது போதையிலே மூழ்கியவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக வருவார்களா? அல்லாஹ்வின் மீதான இறை நினைவு அந்த சமூகத்திற்கு இருக்குமா? இன்றைக்கு தொழுவ வைப்பதற்கு இமாம் இருக்கிறாரு, பயான் பேசுறதுக்கு ஆலிம்கள் இருக்கிறாங்க. காலம் மாறுமா இல்லையா? சமுதாயத்தில் இப்ப இருக்கிற தலைமுறை வெளியே வருமா இல்ல? அந்த நேரத்தில் இருக்கிற தலைமுறைக்கு குர்ஆன் என்னன்னு தெரியுமா? குர்ஆன் வசனங்கள் உள்ளத்துல மனப்பாடமா இருக்குமா? இங்க முன்னாடி வந்து நின்று தொழுவைன்னு சொன்னா தொழ வைப்பானா? இஸ்லாம்னால என்னன்னு தெரியாதே, பின்ன எப்படி அவன் உபதேசம் செய்வான்? இது போன்ற ஜும்மாக்கள் எப்படி நடக்கும்? இறை அச்சம் எங்க இருக்கும்? ஈமான் உறுதி எங்க இருக்கும்? யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள், மக்களே உங்களிடத்தில் எப்படிப்பட்ட காலம் வரும் தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருவன் கூட இல்லாத ஒரு காலம் ஏற்படும். அப்படி ஒரு காலம் ஏற்படும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பானே தவிர, நல்லவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருவன் மிச்சம் இருந்தால் கூட அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். எப்பொழுது அழிப்பான் என்றால், தீயவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான், அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருவர் கூட இல்லாத அந்த நேரத்தில் தான் இந்த உலகம் அழிந்து நாசமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்று சொன்னால் நாசங்கள் அதிகமாகும், பாவங்கள் அதிகமாகும், குடும்ப கட்டமைப்புகள் இல்லாமல் போகும், சமூகம் சீரழிந்து சின்ன பின்னப்பட்டு நாசமாகி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்கக்கூடிய அந்த நாளிலே இந்த சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திதான் சொல்லி காட்டினார்கள். மக்களே, இப்படிப்பட்ட குழப்பங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இதுவெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே விரைந்து நற்செயல் செஞ்சுக்குங்க, நன்மை செஞ்சுக்குங்க, அல்லாஹ் தந்திருக்கிற வாழ்நாளை நல்ல முறையில பயன்படுத்திக்கிங்க. இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய நிலைமை இந்த உலகத்தில் என்ன ஆகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்களோ, அந்த எச்சரிக்கை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, யா அல்லாஹ், இந்த நேரத்திலேயே இபாதத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே, மார்க்கப்பற்றோடு இருக்கக்கூடிய நேரத்திலேயே, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வாழ்நாளிலேயே எங்களுடைய உயிரை நீ கைப்பற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்தியவர்களாக, மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக, மறுமையை எதிர்பார்த்தவர்களாக இந்த உலகத்தை நாம் சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு ஈமான் உறுதியை தர வேண்டும். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அநியாயங்கள், அக்கிரமங்கள் எது நடந்தாலும் அசைக்க முடியாத பலமிக்க ஒரு ஈமானை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை அதிகம் செய்து, அதற்காக முயற்சி செய்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தி பொருந்திய வாழ்க்கையை வாழ்வதற்கு தயார்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம்
وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் எப்படிப்பட்ட சமூகமாக நம்முடைய சமுதாயம் மாறும், இந்த உலகமானது எப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படும் என்றெல்லாம் நம்மை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த அதே நேரத்தில் இறுதியாக ஒரு எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முன்னறிவிப்பை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். மக்களே, இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அல்லாஹ்வினுடைய கிருபையால் இந்த பூமியிலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நாள் வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும் என்றால், சத்தியத்திலே நிலைத்திருந்து அதிலே அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றவர்களாக அவர்கள் நீடித்து நிலைத்தே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் நாம் அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒருவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இந்த உலக சூழல்கள், பிரச்சனைகள், சிரமங்கள், சங்கடங்கள் இதுவெல்லாம் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில தள்ளி வைத்துவிட்டு மறுமை சிந்தனையோடு, மார்க்க சிந்தனையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை அதிகமாக நாம் கேட்டு நம்முடைய உள்ளத்தை வலுப்படுத்தி சிறப்பான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த சத்தியத்திலேயே உண்மையிலேயே நியாயத்திற்காக போராடக்கூடிய ஒரு கூட்டமாக ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒருவராக நம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்கு நாம் தயார்படுத்த வேண்டும். நம்முடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், நம்முடைய சமூகத்தினுடைய சூழல்கள், நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் சமூகத்தையும் இதன் அடிப்படையிலே கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லி காட்டுகின்றது, எந்த ஒரு சமுதாயம் சீர்திருத்தத்தை செய்து கொண்டே இருக்கின்றதோ அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிப்பவனாக இல்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளவில் நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய நன்மைகள், இபாதத்துகள் இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அதோடு சேர்த்து பிற மக்களுக்கும் நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு உதவி வரும் என்ற உறுதியான ஈமானோடு சிறப்பான ஒரு பயணத்தை, இந்த அழைப்பு பணியை மரணிக்கக்கூடிய நாள் வரைக்கும் செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உதவி எல்லா வகையிலும் நமக்கு கிடைக்கும், நம்முடைய ஈமானும் பலம் பெற்றதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.